செங்கோட்டை லைஃப் நேயர்களுக்கு வணக்கம். அருமையான ரம்மியமான இடம். வல்லத்துலேருந்து காட்டுப்பள்ளியாசல் போகிற பாதையில் இப்படி ஒரு மாந்தோப்பு, அதை ஒட்டி வயக்காடு. பொங்கல் திருநாள், உழவர் திருநாள், தமிழர் திருநாள், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் எல்லாம் கொண்டாடிட்டோம். உழவு தொழில் குறித்த சில பழமொழிகளை பார்ப்போமா? உழவு காலத்தில் ஊரை விட்டே போய்விட்டால் அறுவடை காலத்தில் ஆள் தேட வேண்டாம். அதாவது உழவு காலத்தில் ஊரை விட்டு போனால் பயிரிட முடியாது, பயிரிட முடியாட்டா அறுவடை காலத்தில் ஆள் தேட வேண்டாம்ல. அதுதான் உழவு காலத்தில் ஊரை விட்டே போய்விட்டால் அறுவடை காலத்தில் ஆள் தேட வேண்டாம். உடையவன் பாரா பயிர் உருப்படுமா? உடையவன் பாரா பயிர் உருப்படுமா? இதுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டியதில்லை, நமக்கு எளிதில் புரியும். உழுவோர் உழைப்பால் தான் உலகோர் பிழைப்பார். விவசாயி வயக்காட்டில் உழுதால் தானே உலகத்தில் உள்ளவங்க பிழைக்க முடியும், அதை சொல்கிறாங்க. உழவு அற உழுதவன் ஊரில் பெரியவன். அதாவது நல்ல முறையில் உழவு செய்தவன் தான் ஊரில் பெரியவன்னு இதுக்கு பொருள். பண்ணிய பயிரில் புண்ணியம் தெரியும். பண்ணிய பயிர்னால் பயிரிட்டதில் அதோடைய மகசூல் எப்படின்னா அவன் செஞ்ச புண்ணியம் தெரியும்னு சொல்கிறாங்க. பண்ணிய பயிரில் புண்ணியம் தெரியும். பாவி பாவம் பதராய் விளையும். பாவம் செஞ்சுட்டு விவசாயம் பண்ணால் பதர் தான் விளையும். அவரைக்கு ஒரு செடி ஆதீனத்திற்கு ஒரு பிள்ளை. அவரைக்கு ஒரு செடி இருந்தால் அவரை கிடைக்கும். ஆதீனம் தனது அடுத்த வாரிசாக மற்றொருவரை தேர்ந்தெடுப்பார்ல, அதுதான் ஆதீனத்துக்கு ஒரு பிள்ளை. ஆடி மாதம் அவரை போட்டால் கார்த்திகை மாதம் காய் காய்க்கும். ஆடி மாதத்தில் அவரை விதைச்சோம்னா கார்த்திகை மாதத்தில் காய் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஏற்ற பாட்டுக்கு எதிர்பாட்டு இல்லை, பூசாரி பாட்டுக்கு பின்பாட்டு இல்லை. ஏற்ற பாட்டுனா விவசாயி வயக்காட்டில் கழனியில் பாடுற பாட்டுக்கு எதிர்பாட்டு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. எம்ஜிஆருடைய பிறந்த நாள். கலைஞர் கருணாநிதியை எம்ஜிஆர் எப்போது விட்டு கொடுத்ததே கிடையாது. கள்ளக்குடி போராட்டம் நடந்தபோது தனது படத்தில், எங்கள் தங்கம் படத்தில், அந்த பாடல் வரியில், நான் செத்து பிழைச்ச வண்டா பாடலில் கருணாநிதியோட ரயில் மறியல் போராட்டத்தை குறிப்பிட்டு 2 வரிகள் எழுதுங்கன்னு சொல்கிறாரு வாலிகிட்ட. வாலி அதே மாதிரி எழுதுகிறாரு. இது கருணாநிதிக்காக எம்ஜிஆர் செய்தது. ஆனால் எம்ஜிஆருக்காக கருணாநிதி கூட ஒரு பாடல் வரி எடுத்து கொடுத்துருக்காரு. அது வாலியே நிறைய சொல்லியிருக்காரு, சோசியல் மீடியாவில் வந்திருக்கு. அதை மட்டும் பார்ப்போம். அரசியலில் இருபெரும் துருவங்களாக மாறினாலும் நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர்கள் கருணாநிதி, எம்ஜிஆர். இருவருக்கும் இடையே இருந்த நட்பை பற்றி சொல்கிறார் கவிஞர் வாலி. துப்பாக்கி குண்டு பாய்ந்து உடல்நலம் பெற்ற எம்ஜிஆர் மீண்டும் படப்பிடிப்பில் கலந்து கொண்டார். நீரும் நெருப்பும் படத்தில் நடித்து வந்த அவரிடம்
எங்கள் பேரறிஞர் அண்ணா திரைப்பட பாடல் காலமாக வரிகளை திமுகவுக்கு காட்ட அடுத்த சென்றார் தலைவர் வாலி. யாருன்னு ஒரு நான் பிரச்சனை செத்து ஓடிட்டு இருக்கு. பிழைச்சவன்டா, நாவலர் எமனை நெடுஞ்செழியன் தான் பார்த்து வரணும்னு சிரிச்சவன்டா சொல்றாங்க. என ஆனா தொடங்கிய எம்ஜிஆர் பாடலை வந்து கேட்டு கருணாநிதி எம்ஜிஆருக்கு கலைஞர் கருணாநிதிக்கு ஆனந்தம். சப்போர்ட். நான் செத்து பொழைச்சவன்டா. ஓடும் ரயிலை இடைமறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து எந்த சூழ்நிலையிலும் கருணாநிதி என குறிப்பிடாமல் கலைஞர் என சொல்வதுதான் எம்ஜிஆரின் வழக்கம். அதே எங்கள் தங்கம் திரைப்படத்திற்காக அளவோடு ரசிப்பவன் என எம்ஜிஆருக்காக முதல் வரியை எழுத அடுத்த வரிக்காக வாலி யோசித்த நிலையில் அருகில் இருந்த கருணாநிதி அடுத்த வரியை எடுத்துக் கொடுக்க அந்த ஹிட் பாடல் உருவானது. இதை வாலியே குறிப்பிட்டுள்ளார். எங்கள் தங்கம் படம் நானும் மாறன்லாம் உட்காந்துட்டு இருக்கிறேன். கிருஷ்ணமஞ்சு டைரக்ஷன். நான் பாட்டை எழுதிட்டு இருக்கிறேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா பார்த்து ஒரு காதல் பாட்டு. நான் அளவோடு ரசிப்பவன்னு விஸ்வநாதன் ஒரு அளவு கொடுத்தாரு. அதுக்கு அடுத்த வரி போடணும்னாரு. நான் அடுத்த வரி போடாம வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன். கலைஞர் அப்பதான் வந்தார். மாறன் சொன்னார், யோ மாமா வராரியார். வந்தார். என்னையா வேலை பாட்டை எழுதுகிற அப்படின்னாரு. அந்த சமயத்தில் இல்ல அளவோடு ரசிப்பவன் அதுக்கு அடுத்த வரி புரியல. ரயில் பாதையில் தலை வைத்த நிகழ்வை குறிப்பிடும் வகையில் நான் அளவோடு வரிகளை ரசிப்பவன். சேர்க்க கூறினார் உடனே அடுத்த வரி சொன்னார், கருணாநிதியை எதையும் போற்றும் வகையில் அளவின்றி ஓடும் கொடுப்பவர். ரயிலை இடைமறித்து என்ற வரிகளை எழுதினார். எம்ஜிஆர் எழுதினார் பாட்டு. எம்ஜிஆருக்கு கலைஞர் எழுதிய பாட்டு. எம்ஜிஆர் என்னை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்தார். என்னென்ன விசேஷம்னா, அளவின்றி கொடுப்பவன் என்னை பத்தி எழுதிட்டீரன்னார். நீங்க முத்தத்தை கலைஞருக்கு கொடுங்க. இது அவர் எழுதினது, நான் எழுதினது இல்லைன்னு. நான் அளவோடு ரசிப்பவன், எதையும் அளவின்றி கொடுப்பவன்.